ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML கிளாஸ் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி சொல்லித்தரேன். நான் இங்கே ஒரு P tag கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த P tagக்குள்ளே ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் ஒரு நேமை கொடுத்து அதை நம்ம இன்டர்னல் CSSலையோ இல்லை எக்ஸ்டர்னல் CSSலையோ டாட் அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணும்போது, அதாவது சைஸ் ஃபாண்ட்டோட சைஸையோ இல்லை கலரையோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். நான் இங்கே ஒரு கிளாஸ் நேம் ஒரு டீன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன், HTML ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு. வாங்க இதை நம்ம இன்டர்னல் சிஎஸ்ல உங்களுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன். நான் இங்கே டீன்னு கொடுத்து இங்கே ஒரு கலரை ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கலரை கொடுத்துட்டு நான் ரெட்டுன்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் கலர் ரெட்டாக மாறிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஆட்ரிபியூட்டோட எபிலிட்டி. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த